நல்லா இருந்துச்சுப்பா, படம்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லாம் அவரு நல்லா நடிச்சிருக்கிறாரு, நல்லா பிடிச்சிருந்தது. ஜாதி மதத்தை பற்றி அவர் படம் எடுத்திருக்கிறாரு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. இசைராஜா மியூசிக்கெல்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லாம் குடும்பத்தோடு வந்து பார்க்குற படம் தான். இந்த காதல் திருமணம், கலப்பு திருமணன்ற மாதிரி இருக்குது. அதெல்லாம் வந்து பெரியவங்க பார்த்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் திருந்தத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க பிள்ளைங்களை பார்க்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஃபேமிலிங்கெல்லாம் வந்து பார்க்குறலாம். நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. இந்த கேஸ்ட் சிஸ்டம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சொல்லியிருக்காங்க. ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்களே வந்து திருந்திக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு கருத்தாக சொல்லியிருக்காங்க. அதாவது யாருமே திட்டாமல், மற்றவங்கள இது பண்ணாமல், யாரையும் இது பண்ணாமல் நம்மளுக்குள்ளே நம்ம மாறணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ணன் லைஃப்ல நிறைய விஷயம் இந்த மாதிரி நடந்திருக்கு ப்ரோ, கேஸ்டிங் பற்றி. அதனால ரொம்ப கனெக்டிவ் வந்தது, ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாப்புல. நான் தான் அவர் கணித தினா தொடச்சு விட்டுக்கிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. அவரு எப்பயுமே லெஜெண்ட். அவர் நம்ம சொல்லுறதுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. அவர் லெஜெண்ட். அவர் நல்லா மியூசிக் நல்லா இருக்கு, சூப்பராக. படம் உண்மையாக நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மையாக அருமையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பர்ஃபெக்டாக சோஷியல் மெசேஜ் சொல்ல வந்திருக்காங்க. மக்களுக்கு என்ன தேவை, இன்றைக்கி என்ன தேவை, அன்னைக்கு என்ன நடந்தது சொல்லி இன்றைக்கி அது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி படத்தில் சொல்லியிருக்காங்க. உண்மையாக அருமையாக இருக்குது. ஜாதி பற்றி படம் இருக்குது, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக லென்த்தாக அதை பற்றி கொண்டு போயிருக்க மாட்டாங்க, வேறமாக நீட்டாக கொண்டு போயிருப்பாங்க. மெயினாக அதுதான். இளையராஜா சாங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருத்தான பாட்டு அருமையாக போட்டிருக்காங்க. படம் பார்க்கும்போது அந்த பாட்டுக்கும் அந்த சாங்க்கும் நல்லா செட் ஆகும். இனிமேல் பிஜிஎம் நல்லா இருக்கு. ஓவராலாக படம் சூப்பராக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸோட வந்து பார்க்கலாம். ஆனால் படம் உண்மையாகவே ரொம்ப அருமையாக இருந்தது. எனக்கு தனிப்பட்ட முறையில் படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த படம் வந்து நிறைய பேருக்கு தெரிய வேண்டியது. இப்போ சொல்லப்போனால் ஜாதி இல்லைன்றவங்க வந்து ஜாதி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், ஜாதி இருக்குன்றவங்க வந்து ஜாதி இதுக்கப்புறம் கிடையாதுன்றது புரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் மஸ்ட். இதில் நிறைய பேர் இதுக்கு வந்து சப்போர்ட்டிவாக படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து இவங்களும் கை கோர்த்து எடுத்த மாதிரி படம் ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்குண்ணா. படம் நல்லா இருக்குது சார். நல்ல ஒரு கருத்தான படத்தை எடுத்திருக்காரு. இந்த கருத்து வந்து எல்லா மக்களும் புரிஞ்சுக்கணும். மெயினாக பேரண்ட்ஸு, சாதியை கையில் எடுக்கிறவங்கெல்லாம் இதை நினச்சி பார்த்து மாறணுன்றதுக்கான ஒரு கருத்தான ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. படம் வந்து ஹீரோ வளரணும், இல்லை இவங்க வளரணும், சமுதாயம் மாறணுன்றதுக்காக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஏன்னா பழசு எல்லாருமே இந்த பேரண்ட்ஸு தான் மெயினாக இதை பார்த்து வரப்போகிற ஜென்ரேஷனை மாற்றணும். எல்லாருமே இதை பார்த்தா தான் இந்த உலகம், இந்த சமுதாயம் மாறும். எல்லோரும் சகோதரமாக வாழணும், சமாதானம் வாழணும். எல்லாம் மனுஷங்க தான். சாதின்னு ஒன்று கையில் பிடிச்சிட்டு அதையே வந்து ஊட்டி வளர்க்குறாங்க ப்ரோ. அவங்க பார்க்க வேண்டிய படம். இதை பார்த்து அவங்க மாறுறதுக்கான ஒரு அடித்தளமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவங்கள யாரையும் நான் இழிவாக சொல்ல விரும்பலை. இது வந்து இந்த காலத்துக்கு தேவையில்லாது. பிள்ளைங்களுடைய படிப்பு இதுதான் முக்கியம். இதை வச்சு தான் வளர்த்து விடணுமே தவிர சாதியை கையில் பிடிச்சி வளர்க்கக்கூடாது. நல்ல கருத்தான படம் தான் எடுத்திருக்காங்க, வரவேற்கத்தக்கது. இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கல்ல, சாதியை ஒழிக்கணும். இப்படி ஒன்று நடந்துட்டா என்ன பண்ணுவீங்க? உன்னுடைய பிள்ளையே மாறி போச்சு, என்ன பண்ணுவீங்கன்றது தான் கடைசி. அப்படி ஒரு மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை, அதுக்கான கருத்து தான் காட்டியிருக்காங்க. நல்லா காட்டியிருக்காரு. விறுவிறுப்பாக ஸ்லோவாக போனாலும் வந்து படம் நல்லா தான் இருக்குது. ஒரு கருத்து ஏன்னா புரிஞ்சிருக்காங்க, பேரண்ட்ஸுக்கெல்லாம் புரிகிற மாரி எடுத்திருக்காங்க. பேரண்ட்ஸுன்னு இல்லை, யாரெல்லாம் அதை நினச்சி அதையே கொள்கையாக பிடிச்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற படமாக எடுத்திருக்காங்க. எல்லாம் மியூசிக் எல்லாம் நல்லா இருக்குது. மெயினாக அந்த கடைசி அந்த கருத்து நல்லா இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து ஓப்பனிங்கே ஒன்றுமே புரியாமல் இருந்தாலும் அதோடைய கருத்து வந்து கரெக்டாக எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கலாம், எல்லா பேரண்ட்ஸும் வந்து பார்க்கணும். மெயினாக பேரண்ட்ஸ் பார்த்தா தான் பிள்ளைங்களை வந்து மாற்ற முடியும். இந்த சமுதாயத்தை மாற்றுறது பேரண்ட்ஸுடைய கையில் தான் இருக்குது. மெயினாக எல்லா பேரண்ட்ஸும் பார்க்கலாம். நல்லா இருக்குங்க சார். அவருடைய லவ் ஸ்டோரி நல்லா இருந்தது. படம் ஃபுல்லாகவே நல்லா தான் இருக்குங்க சார். ஃபேமிலியே வந்தால் பார்க்கலாம். எக்ஸ்பெக்ட் பண்ண வந்த அளவுக்கு நல்லா இருக்கு. மூவி நல்லா இருந்தது. கேசட் பற்றி பேசியிருக்காங்க, அதுதான். அது இல்லாமல் இருக்கணும். எல்லாரும் எடுக்கிற மாதிரியே இருந்துச்சு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருந்தாங்க. நல்லா தான் இருக்கு. இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. மியூசிக்ஸ்லாம் நல்லா இருக்குங்க சார். சாரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. ஹீரோ சார் நல்லா பண்ணியிருந்தார். ஃபர்ஸ்ட் மூவியாக இருந்தாலும் அவரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருக்கு. ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்தால் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. படத்தில் வந்து எல்லாமே நல்லா இருக்குது. நிறைய ஜாதி படங்கள் வந்திருக்கு. ஆனால் இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாங்க. கிளைமேக்ஸு எல்லாமே இந்த கான்சிக்வன்ஸாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாங்க. ஹீரோவும் புதுசாக நடிக்கிற மாதிரிலாம் இல்லை. நிறைய படம் நடிச்ச மாதிரி தான் பண்ணியிருக்காரு. புது ஆக்டர் மாதிரிலாம் நல்லா தான் பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. இல்லை நல்லா தான் இருக்குது. பார்த்தா உங்களுக்கும் பிடிக்கும். எல்லாம் பார்க்கலாம். இப்போ ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் தான். நல்லா இருந்துச்சு படம். நல்லா பார்க்க வேண்டிய படம், நல்ல கருத்துள்ள படம். கண்டிப்பாக படத்தை பார்க்கணும்.
இது எப்பயும் ஆக்சுவல் எல்லாம் சொல்கிறது தான், பட் ஆனால் டிஃப்ரெண்டாக சொல்லியிருக்காங்க. நம்ம 2025 இருக்கோம், பட் இன்னும் அந்த சாதின்றது வந்து இருக்குது. ஸோ அதை வந்து டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது படம். உள்ள ஹீரோவும் புது ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. எப்பயுமே நான் வேணாம் தான் சொல்லுவாங்க, வேணான்னு சொல்கிறாங்க. அவர் சொல்லவே வேணாம், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, கண்டிப்பாக பார்க்கலாம். போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை, பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். போர் அடிக்குது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. படமாக பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து லைஃப்பில் நிறைய கனெக்ட் ஆச்சு. கேஸ்டிங்கை பற்றி சொல்லியிருக்காங்க. சில மக்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ தாராளமாக வந்து இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நிறைய விஷயங்கள் கனெக்டிவாக இருக்கும். போர் அடிக்காமல் நல்லா என்டர்டெய்னிங்காக இருக்குது. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு, பிஜிஎம் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா கனெக்டிவாகவும் சூப்பராக இருக்குது சார். அதுதான் கேஸ்டிங் தான் மையப்படுத்தி சொல்லியிருக்காங்க. அது என்ன விஷயம்ன்றது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் கண்டிப்பாக இருக்கும். சூப்பராக இருக்குது பிரதர். எனக்கே நல்லா வைப்பாக இருந்தது பார்க்கும்போது. கண்டிப்பாக ஃபேமிலியாக வாங்க. ஒன்ஸ் வந்து ஃபீல் குட் மூவியாக இருக்கும், தாராளமாக வந்து பார்க்கலாம். ஜாதி வந்து இந்த பிறந்ததுலேருந்து வருதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே பிறந்த குழந்தை மாறி வைக்கும்போது அது தாழ்ந்த ஜாதியில் பிறந்த குழந்தை கூட உயர்ந்த ஜாதியில் போய் வளரும்போது அது அந்த ஜாதி தெரியல. அதை தான் இந்த படத்தில் வந்து வித்தியாசமாக காட்டியிருக்கிறாங்க. இது வரைக்கும் எந்த டைரக்டரோ இல்லை கதாசிரியரோ இது மாதிரி சொல்லலை. அதனால் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் இனிமேல் ஜாதி கேட்கக்கூடாதுன்னு இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக ஒழிஞ்சிரும். ஏன்னா பெரியாரெல்லாம் ஜாதி ஒழியணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ இது சொன்னார். அது நல்லா அருமையாக கேட்டிருக்காங்க. சாமி சாமியை ஒழிக்கணும்னு சொன்னதே ஜாதியை ஒழிக்கணுங்கிறதுக்காக தான் சொன்னாங்க. பட் பெரியார் வந்து இவ்வளோ நாள் ஆகி கூட இன்னும் ஜாதி ஒழியலைங்கிறத பற்றி ரொம்ப ஆதங்கப்படுறாரு இந்த டைரக்டரு. எல்லாமே நல்லா சூப்பராக இருந்தது. இளையராஜா அவருடைய வேலையை நல்லா கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு. சங்கர் பிச்சானுடைய பையனும் முதல் படமாக இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக நல்லா நடிச்சிருக்காரு. அதே மாதிரி கதை வந்து ரொம்ப அருமையான வித்தியாசமான ஒரு கிளைமேக்ஸும் ரொம்ப அந்த பழி வாங்கணுங்கிற ஒரு இது இல்லாமல், அதாவது யார் ஜாதி வரி இருந்தாங்களோ அந்த ஜாதி வரிக்காரங்களை வந்து பழி வாங்கலை. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா சூப்பராக இருக்கு, இல்லை இன்ட்ரெஸ்டாக இருக்கு, நல்லா தான் இருந்தது. ஆக்டிங் ஓரளவு நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த படம் பார்த்து பழக்கம் இல்லை, இந்த மாதிரி படம் பார்த்து. ஆனால் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்ததுப்பா, சூப்பர். ஜாதியை பற்றி பேசியிருக்காங்க, அப்படி இருக்கக்கூடாது. சமம் விறுவிறுப்பாக இருக்குண்ணா. அதே மாதிரி ஃப்ரேம் வந்து கேமரா கொண்டு எல்லாமே சூப்பராக வேலை பார்த்துருக்காங்க. ஒரு சின்ன கிராமத்தை வந்து எவ்வளோ அழகாக காட்ட முடியும் அப்படின்றத அவங்க வந்து ஃப்ரேம் பை சூப்பராக காட்டியிருக்காங்க. நார்மலாக ஒரு சின்ன வீட்டை வந்து நார்மலாக ஒரு எம்டி போர்டை கூட சினிமாவால் வந்து இது அழகாக காட்ட முடியும் அப்படின்றத வந்து இந்த படம் எனக்கு வந்து ஒரு உதாரணமாக தெரிஞ்சுது. நல்லா இருந்துச்சு. நான் எல்லாமே ஆனால் இப்போ வந்து குறைன்னா ஏதாவது ஒரு குறைய பிடிச்சோன்னா அந்த குறைக்கு பின்னாடி குறைய போகும். ஸோ இதில் குறை எனக்கு எதுவும் தெரியல. எல்லாருமே அருமையாக வேலை பார்த்துருக்காங்க. டைரக்டர் சாருக்கு வந்து உண்மையாகவே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சுக்கு அப்புறம் நாங்கள் தேட்டருக்கு வந்திருக்கோம். ஸோ அதனால் என்னோட ஹாபி வந்து ஆக்டிங்க்கு தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் இப்போ நான் பார்த்தது எனக்கு ஒரு நல்ல ஒரு பாடமாக எனக்கு அமைஞ்சுது. இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து படத்தை பார்க்கலாம்ண்ணா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம். எல்லாரும் தயவு செஞ்சு வந்து பாருங்கள். படம் ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ, ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப என்கேஜ் பண்ணிச்சு, ஸ்லோவாக அப்படியே ரொம்ப என்கேஜ் பண்ணியே போச்சு. எனக்கு எங்கேயுமே வந்து கான்சன்ட்ரேஷன் திசை திரும்பல. ஹீரோயின் படத்தில் இருந்த ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூ டெக்னிக்கலாகவும் ரொம்ப படம் நல்லா இருந்தது. நடித்த ஆக்டர்ஸ் வந்து அதுக்காக ஃபுல் எஃபர்ட்டை போட்டு பண்ணியிருக்காங்க. நடித்த மாதிரியே தெரியல எனக்கு சுத்தமாக. அவங்க வந்து அதுலேயே வந்து வாழ்ந்துருக்காங்க எல்லா ஆக்டர்ஸுமே. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. படம் வந்து கேஸ்ட் தான் கான்செப்ட், அதை வச்சு தான் எடுத்திருக்காங்க. இது என்ன சொல்ல வராங்கன்னா, ஜாதின்றது வந்து அதை வச்சு மக்களை எவ்வளோ கொலை, ஆனர் கில்லிங் பற்றி சொல்லியிருக்காங்க, ஆணவ கொலை. ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. கேஸ்ட்னு ஒன்று இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, உங்களுக்கு கேஸ்டிசம்னால நடக்கக்கூடிய கொலை பண்ணுறது தப்பு செய்கிறவங்களும் இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இதுவாகும். சூப்பர். நம்ம ராஜா சார் பற்றி சொல்லவே வேணாம். அவரோட மியூசிக் வந்து அந்தந்த சீனுக்கு எப்படி வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணணும், எப்படி சொல்கிறது, அவரோட டச் வந்து ஒரு சீனுக்குமே கொடுத்துருக்காரு. பாட்டும் ஒரு மெலோடி சாங் இருக்குது, நான் ரொம்ப ரசித்தேன். எல்லாரும் பார்த்து ரசித்தேன், கண்டிப்பாக பார்ப்பேன். நான் வந்து பார்க்க மாட்டேன். படம் வெளியாகிற நாளில் நான் வந்து போனதில்லை. ஆனால் மகனுக்காக சரி எப்படி பண்ணியிருப்பார், மக்கள் என்ன சொல்கிறாங்கிறதுக்காக நான் வந்து இப்போ பார்க்குறதுக்கு வந்தேன். நான் கொஞ்ச நேரம் அப்படி வெளியில் தான் அப்படி நின்றுட்டே இருந்தேன்.
ஏன்னா நீங்களாம் கேமரா வச்சு கேட்குறீங்க, சிலர் வந்து பொய்யா கூட சொல்ல முடியும். ஏன்னா கேமரா வச்சு கேட்குறாங்களே, அப்புறம் இன்னொன்று நம்ம டிவியில் வரப்போகிறோம் அதுக்காக ஒன்று சொல்லுவாங்க. நான் வந்து மக்களுடைய முகத்தை நான் கவனித்தேன், படித்தேன். ஏன்னா என்னால் கண்டுபிடிக்க முடியும். அதுதான் உண்மையான விமர்சனம். அங்கே சொல்லாத அவங்க முகத்தில் இருக்கிற மொழியை பிடிக்கிறது தான் பெரியது. அவங்க எல்லாரும் ஒரு பெரிய அதிர்விலேருந்து மீள முடியாமல் இருந்தாங்க. இந்த படம் பார்த்துட்டு வந்தவங்க. எனக்கு அந்த படம் என்ன அதிர்வு ஏற்படுத்திச்சோ, என்ன தாக்கத்தை உருவாக்குச்சோ, அதை இந்த படம் வந்து பார்வையாளனுக்கு கடத்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவர் வந்து என்ன சொல்கிறது, ஜெயராம் இவரை வந்து அதாவது நடிப்பை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்குற ஒருத்தர். உங்களை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நான் உண்மையிலே நான் எதிர்பார்க்கல. நான் அசந்து போயிட்டேன். என்னுடைய மகன் வந்து விஜித் வந்து கல்லூரியில் படிச்சுட்டு அவர் வந்து ஒரு கேமராமேன் டைரக்டராக போகிறதுக்கு இருந்தவர் என்ன மாதிரி. திடீர்னு நடிக்க போகிறேன்னாரு. அப்போ எனக்கு தோணுது வந்து இவர் தான். கூத்துப்பட்டையிலேருந்து வந்து இவங்கெல்லாம் தான் வந்து பெரிய அளவில் தியேட்டர் லேப்னு வச்சு பண்ணிகிட்டு இருக்காரு. விஜய் சேதுபதியிலேருந்து பல பேரை உருவாக்கின ஒரு முக்கியமான ஒருத்தர், பல நடிகர்களை. அப்போ என் மகனை அங்கே தான் கொண்டு போய் விட்டேன். அப்போ தான் அவனுக்கு அந்த கூச்சம் எல்லாமே வெளியில் போச்சு. அந்த துணிச்சல், சமூகத்தை எதிர்கொள்கிற எல்லாமே கிடைச்சிது. அதனால் வந்து நீங்கள் படம் பார்த்தீங்களா? நீங்களா தம்பி நீங்களா பார்த்தீங்களா படம்? இப்போ நான் வந்து உங்ககிட்ட கேட்குறேன். என்ன ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நான் உங்களெலாம் இப்போ தான் பார்க்குறேன். நான் மீண்டும் சொல்கிறேன், நான் சொல்கிறேன் தம்பி எல்லாருக்கும், ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லணும். படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை. உங்களை பார்த்துட்டு மக்கள் வந்து ஏமாந்துடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த தவறை வந்து செய்யவே கூடாது எப்போவுமே. நான் பார்த்துருக்கேன், இப்படி இருக்கு, கடைசியில் அந்த படம் பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. அதனால் இது மாதிரியான நிகழ்ச்சிகளை நான் பார்க்குறதே இல்லை. இப்போ நான் உங்களை கேட்குறேன், எப்படி உங்கள் அனுபவம் எப்படி இருந்துச்சு? நீங்கள் சொல்லுங்க. நான் வந்து எந்த படம் பார்த்தாலும் ஒரு சாதாரண ஒரு 4 கேள்விகள் 4 பதிலாக பார்க்க முடியாது. இலக்கிய அனுபவம் இருக்கிறவங்க. லூயி பெருண்டலோட ஒரு எழுத்தாளர் வந்து 6 கதாபாத்திரங்கள் ஒரு ஆசிரியரை தேடி அப்படின்னு சிலதரை வந்து அவர் கதை முடிக்கும் பொழுது ஒரு புத்தகத்திலிருந்து எழுதக்கூடிய ஒரு கதாபாத்திரங்களை தான் அவர் முடிக்கிறார். அதுபோல் புத்தகத்தில் இருக்கிற கதாபாத்திரங்கள் எப்படி சொல்வது அப்படின்ற ஒரு அந்த நடை வந்து பாலு மகேந்திரா கிட்ட தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவரோட மாணவர் வந்து அது அப்படி செய்யாமல் இருப்பாங்க. அவரோட மாணவர்கள் எல்லாருமே, பாலா சார் இருக்கட்டும், வெற்றிமாறன் சார் இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய வாசிப்பாளர்கள். அவங்க எல்லா படங்களை வந்து இலக்கிய நடை இருக்கும். புத்தகத்தில் இருக்கிற உணர்வுகளை அவ்வளோ அற்புதமாக கொண்டு வருவாங்க. இந்த தலைப்பை வந்து ரொம்ப ஒரு கவித்தம் போல இருக்கு. பேரன்பும் பெரும் கோபம் மிகப்பெரிய பொலிட்டிக்கல் டைலாக தான் இருக்கு, டைட்டில் தான் இருக்கு. வெறும் அது ஒரு கவிதை நடையில் இல்லை. அது மிகப்பெரிய ரெவல்யூஷன். இந்த சமுதாயம் வந்து யாரோ ஒருத்தர் நம்மளை சீண்டிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம இன்னும் வந்து பேரன்போடு தான் இருக்கிறோம். அது ரொம்ப எல்லை மீறி போகும்போது நமக்குள்ள இருக்கிற பெருங்கோபத்தையும் நம்ம காட்டுவோம் என்பது மறைமுகமாக வந்து இந்த இயக்குனர் வந்து சொல்லியிருக்காரு. மிகப்பெரிய ஒரு தலைப்பு. அது மட்டும் இல்லாமல் அந்த கதாபாத்திரத்தை தாங்கி நடிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு திராணி தேவையாக இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து வேஷம் போடும்போது வந்து அதில் சேர்க்கைலாம் இருக்கும். பட் இந்த வெற்றி பச்சன் அது தெரியவே இல்லை. நான் வந்து விஜித் பச்சன் வந்து அது அப்படி செய்யவே இல்லை. நான் என்னோட அனுபவத்தில் எல்லா மாணவர்களும் வந்து குறை இருந்தால் குறை தான் சொல்லுவேன், நிறைய இருந்தால் நிறைய சொல்லுவேன். ஏன்னா குறை சொல்லும் போது தான் அடுத்த லெவலுக்கு வந்து போக முடியும். உண்மையை தான் சொல்கிறேன். மிகப்பெரிய அனுபவம் வந்து அதில் காமிச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப அதிசயம் இருக்கு. ஐ லவ் யூ உண்மையில பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இயக்குனருக்கு என்னோட பாராட்டுக்கள். அது மட்டும் இல்லை, இளையராஜா சார் தமிழ் சினிமாவின் கடவுள்னா இந்திய சினிமாவின் கடவுள். அவர் வந்து தான் பிள்ளை போல வந்து இசை மூலமாக தாங்கியிருக்கிறாரு. எல்லாருமே ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கிறாங்க. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. இந்த கதை வந்து மிகப்பெரிய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது. புரிஞ்சவங்களுக்கு நல்லாவே புரியும். நமக்குள்ள இருக்கிற பேரன்பு சீண்டக்கூடாது, அது பெரும் கோபமாக மாறும். விஜித்துக்கிட்ட நீங்கள் என்ன கேட்க நினைக்கிறீங்க? ஒரு ஆசிரியராக உங்க மாணவங்கிட்ட என்ன இந்த படம் பார்த்த பிறகு உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்கு வந்து உண்மையில் வந்து முதல் தடவை எல்லாரும் நடிகர்கள் வந்து ஒரு மேன்மையான ஒரு கதை, ஒரு கிராமத்து கதை, ஒரு காதல் கதை இப்படி தான் எடுப்பாங்க. இல்லைன்னா ரொம்ப பேஷனேட் ஆர்டிஃபிஷியலாக ஃபைட் எல்லாம் இருக்கணும் அப்படி எதிர்பார்ப்பாங்க.
உங்களோட பின்புலம் வந்து தந்தையோட பின்புலம் வந்து மிகப்பெரிய இலக்கியவாதி. அவருடைய ஃப்ரேம்லேயே வந்து ஒரு இலக்கியம் நீங்கள் பார்க்கலாம். அந்த குடும்பத்திலிருந்து வர நீங்கள் இவ்வளோ கனமான ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து நடிக்கக்கூடிய காரணம் என்ன? எது உங்களை அப்படி தூண்டுது? இது என்ன மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு அவசியம்னு தோணுச்சு இந்த காலத்தில். அதுவும் ரொம்ப புரட்சியாகவும் ரொம்ப இப்போ வருது இல்லை இந்த சப்ஜெக்டில் நிறையா கதைகள் வருது. ஆனால் இது வந்து ஒரு சாதாரண ஒரு எளிய மக்களோட ரிலேட் பண்ணுற மாதிரி இருந்தது. ப்ளஸ் இது ரொம்ப ஒரு புது வகையாக சொல்லப்படும், எல்லாருக்கும் ஈஸியாக இது போய் சேரும்னு தோணுச்சு. அதுக்காக இது எடுக்கணும்னு தோணுச்சு. எனக்கு இதுல இந்த படத்துல உங்களுடைய ஒர்க் பாத்தீங்கன்னா, நான் நிறைய நடிகரை பார்க்கும்போது சிறுகள் இருக்கும், ஆனா கூண்டுக்குள்ள இருக்கிற ஒரு பறவைக்குள்ளதான் அவங்களோட படங்கள். ஆனா இந்த படத்துல மட்டும் நீங்க அப்படி வளர்ந்தவர் தான் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த படத்துல வந்து அப்படியே ஒரு ஒரு கழுகை போல வந்து பறந்து இருக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு சுதந்திரத்தை அவங்களை பார்த்தோம். அது எப்படி அந்த அனுபவம் கிடைச்சது? அதுக்கு நான் தேனி போயிருந்தேன், நிறையா மக்களோட பழகினேன். முக்கியமாக சிறையில் ஒளிரும் நட்சத்திரங்கள்னு ஒரு புக் இருக்குது, மதுரை நம்பியோடது. அது எனக்கு கொஞ்சம் போதுமான அனுபவம் கொடுத்துச்சு. அப்புறம் சில மனிதர்கள்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு 6 மாத காலம் சில ஹோம்ஒர்க்ஸ்லாம் பண்ணது. அதுதான் கொஞ்சம் இந்த புரிதல் தந்தது. ஆமாம், நன்றி நன்றி. இதோட இந்த அற்புதமான விஷயங்கள் நீங்க பண்ண போறீங்க. என்னோட மரபார்ந்த வாழ்த்து. ரொம்ப ரொம்ப